நாம நம்முடைய விருப்பத்தை நான் செஞ்சே ஆவேன்னு நிற்கும் போது சில நேரங்களில் தேவன் நம்முடைய விருப்பத்திற்கு என்ன செஞ்சிடறாரு, விட்டு விடுகிறார். பிலாத்து கை கழுவி விட்ட மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்களே போய் அவனை சிலுவையில் அறையுங்கள்ன்ற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்களாகிய நமக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்கு தெரியுமா? நான் என்ன விருப்பப்படுகிறேனோ அது என்ன செஞ்சிடணும், நடந்து ஆக வேண்டும். என்ன செய்யணும்? குறிப்பா பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது உடனே நமக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும். இப்போ எங்க நாங்க இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்க மாதிரி கேட்டு போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரச்சனை பண்ண போறோம்னு சொல்லி கேட்டு போட்டாங்க. நீ எப்படி சர்ச்சை நடத்துறன்னு பார்க்கலாம், நீ எப்படி வண்டி நிறுத்துறன்னு பார்க்கலாம், நீ உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், நீ எப்படி இங்கே இருக்கிறான்னு பார்க்கலாம் முதல் கொண்டு மிரட்டி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரச்சனை பண்ண. இம்மிடியேட்டாக நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுது, அதம் பண்ணி போடும் கர்த்தாவேன்ற மாதிரி என்ன செய்யுது தோணுது. கர்த்தாவே அப்படியே எளியா மாதிரி வானத்துல என்ன வரணும், அப்படியே அக்கினி இறங்கி அந்த கேட்டை அப்படியே